இப்போது நாம் பெண்கள் படிச்சிருக்கோம். பெண்கள் படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு பெண் படித்தா அந்த குடும்பமே படித்த மாதிரி. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த படிப்பை சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிறதுனால. அண்ட் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணோட வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அந்த பெண் தனியாக்கப்படுகிறாள். கணவன் இல்லாமல் போகிறது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறதோ அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த பெண் தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்காக படிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த படிக்க வைக்கிறதுனால ப்ளஸ்ஸஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது. அதை இப்போ மைனஸ் ரொம்ப பார்க்குறோம் நம்ம. எப்படி அப்படின்னா, படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு கர்வம் ஒன்று இருக்குது. அப்புறம் வேலைக்கு போகிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம பெண்களுக்கு அது இருக்கக்கூடாது, வேண்டாம் அது. அண்டு திருமணத்துக்கு அப்புறம் கணவனை விட அதிகமாக நான் சம்பாத்தியம் பண்ணுறேன், கணவனை விட நான் அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் அநேகமாக எல்லா பெண்களுக்கும் அது வந்துடுது. அதுதான் குடும்பங்களில் பிரச்சனைகள் வர காரணம். அந்த மாதிரி யோசனை நமக்கு வரவே கூடாது. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மாதிரி திங்கிங் வர்றதுனால தான் இப்போ கணவன் மனைவியை துன்புறுத்தின காலம் போய் இப்போ மனைவிகள் கணவன்களை துன்புறுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, விடாமல் அவங்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், கிச்சனுக்குள்ளே போனால் பாத்திரம் கழுவு, பால் பாட்டில் அங்கே போடு, கடைக்கு 40 தடவை போயிட்டு வரணும். கடைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் பத்தாது, திருப்பி திருப்பி கடைக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு குழந்தைய பார்த்துக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, குழந்தைய பார்த்துக்கலாம். லேப்டாப்பில் இவர் இருப்பார், குழந்தைய பார்த்துக்குவார். ஆனால் அந்த குழந்தை வாயில் எதையாவது எடுத்து வச்சிரும் அப்படிங்கிறது அவருக்கு தோணாது. உடனே அதுக்கு ஒரு திட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மனைவிகள் கணவன்களை ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் அல்ல, இந்த கணவன்மார்கள் அவர்களுடைய மாமியார்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. உண்மையும் கூட அது. இப்போ பாருங்கள், மாமியார்கள் தான் மருமகன்களை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது, வைக்கிறது, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை இதை செய், இப்படிலாம் சொல்கிறது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நாமன்னா பெண்கள் தான். பெண்களுக்கு படிப்பு கொடுத்தது தப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோம், உதவி செய்யலாம், குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம இருக்கலாம், அவ்வளோதான். படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம தலைகீழ நிற்க முடியாது. வேலைக்கு போகிறோம், நிறைய சம்பாத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களையோ கணவனையோ அடிமையாக்க நினைக்கக்கூடாது. கணவன் என்றைக்கும் கணவன் தான். அதே மாதிரி பெற்றோர்கள் என்றைக்கும் பெற்றோர்கள் தான். அதை தாண்டி நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன் ஃபைனலாக அப்படின்னா, எவ்வளவு படித்தாலும் பெண்களாகவே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ மாடர்னாக எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம ட்ரெஸ்லாம் மாடர்னிசம் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது, இந்த தாட் ப்ராசஸ், மைண்ட் செட் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே மாறிடுச்சு. இந்த கொடுமைப்படுத்துறது, கணவனை அடிமைப்படுத்துறது, மற்றவங்கள ஒரு அலட்சியமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. எவ்வளோ படித்தாலும் ஹம்பிளாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது.